வணக்க மக்களே. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் தான். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நிஃப்டியை தவிர்த்து நல்ல ட்ரேட் கூட பண்ணக்கூடிய ஒரு வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல மொமெண்டம் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்துட்டோம்னா, மார்னிங் என்னால் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண முடியாது, மேபி நான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் எந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு ஒரு பெட்டர் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னையை பொறுத்தவரையில் நேச்சுரல் கேஸை பொறுத்தவரை ஒரு நான் மோஸ்ட்டாக கமாடிட்டியில் வந்து சிலது மட்டும் தான் பார்ப்பேன். நேச்சுரல் கேஸை மோஸ்ட்டாக நான் ட்ரேடே பண்ணதில்லை. ஆனால் இந்த கடந்த ஒரு 1.5 மாசமா நான் பார்த்துட்டு இருக்கிறதுல நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியல் மொமெண்டம் ஸ்கிரிப்டாக இருக்கு. ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 3 to 5% வந்து மொமெண்டம் கொடுக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனோ ஒரு ஃபியூச்சர் ஒரு ட்ரேடர் ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக வந்து உடனே அது வந்து அவங்க ஒரு மொமெண்டம் டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கான வேகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கு. ஏன்னா ஒரு ட்ரேடருக்கு தான் முக்கியம், அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல இருந்து அரைச்சிக்கிட்டே இருந்தால் ப்ரீமியம் டிகே ஆகும் ஆப்ஷன் பையருக்கு. அண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து அந்த அரைச்சிக்கிட்டே இருக்கிறதுல நமக்கு பேனிக் வரும் கரெக்டாக. ஆனால் இந்த நேச்சுரல் கேஸ் அரைச்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது, நல்ல மொமெண்டம்ல இருக்கு. இப்போ ஒரு யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்டாக நீங்கள் பாருங்களேன் ஒரே ரேஞ்சுக்குள்ளே வந்து மேனுப்ளேட் பண்ணி ஒரு பை காட்டுவோம், திரும்ப உள்ள வந்து அரைக்க ஆரம்பிச்சிருவோம், செல் காட்டுவோம், திரும்ப உள்ளுக்குள்ள வந்து அரைக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு ரேஞ்சுக்குள்ளே கடந்த சில மாதங்களா இருக்கும் யூஎஸ் ஆயில், அதாவது க்ரூட் ஆயில் பார்த்துட்டோம் அப்படின்னா. சில்வர் கோல்டு நல்ல பொட்டன்ஷியல் மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான். ஆனால் வந்து அது நமக்கு வந்து ஆல் டைம் ஹையர் நிற்கிறான். முன்னே வந்து நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை தவிர்த்து பார்த்துட்டோம்னா நேச்சுரல் கேஸ் கரெக்டாக. இப்போ இதை பார்க்கலாம், நான் வந்து என்ன ஏது அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல்லாக இதில் சொல்கிறேன், ஸ்கிரிப்டை காட்டி சொல்கிறேன். இப்போ இந்த நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நேச்சுரல் கேஸ் நான் டன் எடுத்திருக்கேன். டன் இந்த வீடியோ டன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நேச்சுரல் கேஸு ஃபியூச்சர்ஸு சார்ட் எடுத்துப்போம். நேச்சுரல் கேஸோட சார்ட் இங்கே பாருங்கள். இது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 ஸ்டாக் இருக்குங்களா, அது மாதிரி ஒரு ஐடியாவில் வச்சுக்கோங்க சரியா. ஸ்டாக் மார்க்கெட் பார்க்குறவங்க 305 ரூபாய்க்கு நேச்சுரல் கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இதோட மந்த்லி சார்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்த்லி சார்ட் பாருங்கள், பொட்டன்ஷியல் டாப் டு பாட்டம் 30% ஃபால் ஆகிடுக்கான். என்ன ப்ரோ ஃபால் ஆகிடுக்கான், இது என்ன அப்படின்னா வந்து ஸ்டாக் மாதிரி அந்த மாதிரி நடத்துக்காதீங்க. இங்கே வந்து ஷார்ட் செல்லிங் பண்ண முடியும் இல்லைங்களா, ஆப்ஷனை புட் ஆப்ஷன் எடுக்கலாம், ஆர் வந்து நீங்கள் ஃபியூச்சர்ஸில் செல் பொசிஷன் எடுக்கலாம் கரெக்டாக. அப்போ உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் 30% மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதமே வந்து கிட்டத்தட்ட தேதி என்னாச்சு இன்னைக்கு 13 நினைக்கிறேன், 13ஆம் தேதி தான் ஆச்சு. 13ஆம் தேதி 14% ஏறி இருக்கான். ஒரு நாளைக்கு 1% மேலே வந்து ஆவரேஜ் மொமெண்டம் ஹை டு லோ கொடுத்துருக்கு. தென் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலீங்க, இருக்கிறதுல சின்ன கேண்டில் தான், இதுவே ஒரு மாதத்துக்கு 20% ஏறுது. அப்போ பொட்டன்ஷியலாக வந்து ஒரு நமக்கு 20 30 40% கூட ஒரு மாதம் ஏறக்கூடிய இறங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த நேச்சுரல் கேஸு. அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸுக்கு நல்ல மொமெண்டம் இருக்கணும் இல்லைங்களா, அப்போ நம்ம நேச்சுரல் கேஸை வந்து நம்ம அந்த ஆப்ஷன்ஸுக்கு கமோடிட்டியில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஆஃப்டர்நூன் மேலே ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ஷன் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அதாவது மினி அண்ட் வந்து மெகா இருக்கு. மெகா உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். லோ கேபிட்டல் ப்ரோ 30,000 50,000 தான் வச்சிருக்கேன். நம்ம மினி அந்த மாதிரியான கன்சிடர் பண்ணலாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு. இதை பாருங்க, நேச்சுரல் கேஸு அண்ட் இதில் வந்து இதில் மெகா தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மெகா எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது இதுன்னா 14 ரூபா 15 ரூபாயில போய்கிட்டு இருக்கு. ஒரு இப்போ அதாவது 310ஓட அடிமணி கான்ட்ராக்ட் சரிங்களா. இப்போ இது பைன் பண்றோம் மெகா ஒரு கான்ட்ராக்டுக்கு இப்போ வந்து நமக்கு 18,000 ரூபாய் வேணும். 18,000 ரூபாய் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இந்த மெகா பை பண்ணிக்கலாம். தென் ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% வந்து நம்ம நினைச்ச மாதிரி போகுது டைரக்ஷன்லாம். அப்படிங்கும்போது நமக்கு அந்த 1% 2% 5% ஒரு நாளைக்கே சொல்லிட்டு 3 to 5% மினிமம் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் அதில் ஒரு 2% 2.5% பிடிச்சிங்கனாலும் நமக்கு வந்து 4,000 rupees வரையும் நமக்கு என்னது அப் அண்ட் டவுன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது மினிமம் வந்து ட்ராவல் ஆகுது. இதுவே மினி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ப்ரோ 18,000 ரூபாய் இருக்கு, 4,000 ரூபாய் ரொம்ப அதிகம், நமக்கு வந்து மொமெண்டம் மேலே கீழேங்கிறீங்களா, அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ மினி நேச்சுரல் கேஸ் எம்ன்னு இருக்கு இல்லைங்களா, எம் ஜனவரி 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது வந்து நமக்கு அதே 14 rupees போயிட்டு இருக்கு. பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 3,700 ரூபாய் இருந்தா போதும் சரியா. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா போறீங்க, நான் இதை பை பண்றேன், அவுட் ஆஃப் த மணி பாருங்களேன், கிட்டத்தட்ட
350, நம்ம வந்து 310 தான் பை பண்றோம் அடிமணி. அங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட வந்து 40 பாயிண்ட் தள்ளி இருக்கிறது கூட 4 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. மேபி ஆப்ஷன் சிலரா இருக்கீங்கன்னா கூட இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். 4 ரூபாய் 5 ரூபாய்க்கு ட்ரேட் இருக்க 40 பாயிண்ட் தள்ளி இருக்கிறேன். சரி, இப்போ ஒரு செல் பண்றோம், ஒரு பை ஒரு செல் வச்சுக்கிறோம்னா, இப்போ இது பாருங்க, நமக்கு வந்து டோட்டல் ரிஸ்க் பொசிஷன்லாம் நீங்க நேச்சுரல் கேஸ் ஓகே கமிங் டேஸ் ஏற போறான் அப்படிங்கிறது முடிவு பண்றீங்கன்னா, இது 2500 ரிஸ்க். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நல்லா ஏறுது, ஒரு 5% 10% ஏறி நல்லா உள்ள வரான்னா நம்மளால வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் ஓவராலா பார்த்துட்டு இது வந்து ஓவரால் 7500 ரூபாய் காட்டுது மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஆனா நம்மளால வந்து அந்த மினியோ மெகாவோ நல்ல மொமெண்டம் இருக்கும், நல்ல பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்ஸ் ஆப்ஷன் பையிங்கா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லிங்கா இருந்தாலும் சரி, நம்மளால பண்றதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நல்ல மூவ் ஆகுறதுனால ஸ்கிரிப்ட். ஜஸ்ட் நம்ம வந்து நேச்சுரல் கேஸோட ஸ்கிரிப்ட் இன்னொரு முறை எடுப்போம். பாருங்க, ஒரு டே சார்ட் வச்சுக்கிட்டு ஒரு டே இன்னைக்கு பாருங்க, நேத்து லோ டு ஹை வந்து சர்வசாதாரணமா என்ன பண்றான் பாருங்க, 6%, 6%. அதுக்கு முன்னாடி நாள் ஹைட்ல 8%, 8.5%. ஒரு நாளைக்கு அசால்ட்டா வந்து 5%, 6%, 7% நகர்றான். சரியா? அதனால நம்ம வந்து ஒரு டைரக்ஷனலா யோசிக்கிறோம், ஒரு ட்ரெண்ட் டைரக்ஷனலா பிடிக்கிறீங்கன்னா இவங்கனால வந்து ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு டைரக்ஷன் நீங்க பிடிச்சீங்கன்னா 10 to 15% கூட நேச்சுரல் கேஸ்ல ஒரு டைரக்ஷன் ட்ரெண்ட்ல நம்ம பிடிக்கலாம். சரிங்களா? அதனால அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தாராளமாக வந்து ஈவினிங்க்கு மேலே ட்ரேட் பண்ணுறவங்க, அவர் வந்து நிஃப்டி அதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதில் கொஞ்சம் மேனிபுலேஷன் அதிகமாக இருக்குது. அதை தவிர்த்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்து பார்க்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பொட்டன்ஷியல் ஸ்கிரிப்டாக இருக்கலாம். அண்ட் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வேற என்ன, வேறு இதில் பாய்.